அவன் யாரு நமக்கு அதிகாரம் ஒப்புதல் அளிக்கிறது? நாயே இந்த ஆடு புருஷன் அமீர் பைய என்னென்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களா? முதல்ல அந்த அமீர் பைய என்ன பேசுனா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ போய் ஒரு 4 கோரிக்கை வச்சாரு பிரதமரை பார்த்து. அதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு சொல்லி அனுமதி கேட்டாரு பாருங்க. அதுலலாம் எனக்கு ஏற்புடையது கிடையாது. உங்க வீட்டுல என்ன பாடணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். அவன் யாரு நமக்கு அதிகாரம் ஒப்புதல் அளிக்கிறது? வந்தே மாதரம் போடும்போது நம்மகிட்ட கேட்டான் அவன். இந்த ஆடு புருஷன் அமீருக்கு திமிர பாத்தீங்களா? வந்தே மாதரம் பாடல் பாடுறதுக்கு அவன் என்ன ஒப்புதல் கொடுத்தானா அப்படின்னு ஒரு மேல யார பேசியிருக்கான்? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை, மத்திய அமைச்சர்களை என்ன தெனாவிட்டா பேசியிருக்கான் பார்த்தீங்களா? டே அமீர், வந்தே மாதரம் பன்னிஸ்தான்ல பாடப்பட்ட பாடல் கிடையாது. ஒவ்வொரு இந்தியனோட சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பிய பாடல் வந்தே மாதரம். அப்படிப்பட்ட பாடலை பாடுறதுக்கு டேய் உங்ககிட்டலாம் எதுக்குடா பர்மிஷன் கேட்கணும்? எதுக்கு பர்மிஷன் கேட்கணும்? முதல்ல இங்க இருக்கின்ற கொத்தடிமை பத்திரிகைகள் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் சலுப்புன்னு அடிச்சு கவனிச்சு விடணும். என்ன காரணம் அப்படின்னா, இவன்லாம் ஒரு ஆள் அப்படின்னு இவங்கிட்ட மைக்கை தூக்கிட்டு போய் பேட்டி கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு கொடுமை என்னன்னா, இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வாட்ஸ்அப்பில் இந்த இவனுடைய கண்ட கர்மாந்திரம், இவனுடைய மனசில் என்ன தோணுதோ அதை வந்து ஸ்டேட்டஸ் வைப்பான். அதை இங்கே இருக்கின்ற பத்திரிகைகள் எடுத்து அமீர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு அப்படின்னு கேவலமான வேலையை இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்களுக்கு இவன் எலும்பு துண்டு போடுறானான்னு தெரியலை. அந்த அளவுக்கு இவனை பில்டப் பண்ணுற வேலையை இங்கே இருக்கின்ற கொத்தடிமை மீடியாக்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவன் நல்லவனா, அதாவது கொஞ்சம் நல்லவனா இருந்தால் கூட பரவாயில்ல. திமுகவோட அயலக அணி பொறுப்பாளர் இருந்தால ஜாஃபர் சாதிக், பிரபல போதை கடத்தல் மன்னன், அவனோட கூட்டாளி தான் இந்த அமீர் பைய. ஆனால் பேசுகிறத பார்த்தீங்கன்னா பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுவாங்க. அந்த போதை கடத்தல் மன்னனும் இவனும் கூட்டாக சேர்ந்து படம்லாம் எடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவன் பேசுகிறத பார்க்கல என்னமோ உத்தம புத்திரன் மாதிரி, பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பயங்கரமாக பேசுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு அரசாங்கம். இந்த டிவிக்கு அரசாங்கம் பார்த்தீங்கன்னா உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா திருமாவளவன், இவங்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் இன்றைக்கி அரசாங்கத்தை அமைச்சிருக்காங்க. இந்த அரசாங்கம் அமையறதுக்கு முன்னாடி, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கரூர் சம்பவம் நடந்ததில்ல, அந்த கரூர் சம்பவத்தை பற்றி இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் பேசிய ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கு. முதல்ல அந்த வீடியோவை பார்த்துருவோம். குறைந்தபட்ச இரக்க உணர்வு கூட இல்லைன்னா என்னங்க? 41 பேர் இறந்துட்டாங்க. சிதம்பரம் கலவரத்தில் காயம் பட்டதை எண்ணியே நான் கதறி எழுதிருக்கிறேன். நான் என்னால் அந்த வலியை தாங்க முடியாமல் நான் பல நாள் தூக்கம் இல்லாமல் கிடந்திருக்கிறேன். போய் அன்றைய ஜனாதிபதியாக இருந்த KR நாராயணன் அவர்களை சந்தித்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் வந்து ஒரு பாடியை தூக்கிக்கிட்டு போகிறாங்க, அது கண்டு காணாமல் அவர் பாட்டு பேசிட்டு இருக்காரு, பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னா அவருடைய நெஞ்சில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை அப்படிங்கிறது தானே, ஈவி இரக்கம் இல்லைங்கிறது தானே வெளிப்படுத்துகிறது. இப்படியெல்லாம் பேசுன திருமாவளவன் இது மாதிரி கூட்டணிக்கு கொஞ்சம் இடங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னே ஒரு மினிஸ்டர் சீட்டு கொடுக்குறேன்னு சொன்ன அடுத்த செகண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாங்கள் பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி ஆட்சி குறுக்கோளியில் ஆட்சியை பிடிச்சிருவாங்க, அதனால தான் ஆதரவு கொடுத்தேன் அப்படின்னு விஜய்க்கு ஆதரவை கொடுத்துட்டு திருமாவளவன் பேசின பேச்சிருக்க, விஜய் சிறப்பான ஆட்சியை கொடுக்குறாரு, வரலாற்று சாதனையை பண்ணிட்டாரு அப்படின்னு நேற்று வரைக்கும் திமுக காரன்ட்டா வாங்கி தின்னுட்டு அப்படியே வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திருமாவளவன் பேசிகிட்டு இருந்தாப்புல. இப்படி ஜாலியாக இருந்த திருமாவளவனுக்கு விஜய் வந்து சரியான ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாப்புல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இங்கே இருக்கின்ற திருமாவளவன், உண்டியல் கம்யூனிஸ்ட்டு, இவங்களெல்லாம் நம்ப முடியாது, எப்போனாலும் ஓடி போவாங்க. அதனால் என்ன பண்ணுவோம், அதிமுகவிலேருந்து ஆளை பிடிப்போம் அப்படின்னு அங்கே இருந்து முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் விஜய் வந்து தூக்கிட்டு வராப்புல. இந்த காட்சிகளை பார்த்தோன்னே திருமாவளவனுக்கு பேரதிர்ச்சி. என்னையா இது, நம்ம இதை வச்சு நமக்கு இருக்கின்ற 2 எம்எல்ஏக்களை வச்சு எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணிடலாம், ஏதாவது பண்ணி ஆட்சியை நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பெரிய கனவோடு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இன்னைக்கு விஜய் இந்த மாதிரி வேலையை பார்த்த உடனே திருமாவளவனுக்கு பேரதிர்ச்சி. திருமாவளவன் நேற்று ஒரு பேட்டியில் சொல்கிறாப்புல, நாங்கள் டிவிக்கு அரசாங்கத்தில் இடம் பெற்றிருக்கோம், ஆனால் திமுகவுடனான எங்களுடைய உறவு தொடருது அப்படின்னு பெரிய குண்டை போட்டாப்புல. அதாவது டிவிகே கிட்ட இருந்து சோஃபா அதில் ஒரு கால், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர் திமுக கிட்ட, இப்படி 2 சேர்லையும் 2 காலையும் வச்சுக்கிட்டு
திருமாவளவன் பண்ணுற சேட்டை உண்மையிலே தாங்க முடியலை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கொடுமை அப்படின்னா இந்த கொடுமைக்கு இன்னொரு கொடுமை கண்டனம் தெரிவிச்சிருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய் கோபால்சாமி என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெற்றாலும் திமுகவுடனான நட்பு தொடரும் என்று கூறிய திருமாவளவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு கரடியே காரை துப்புன கதையா கோபால்சாமி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்கு. வை கோபால்சாமி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் உருண்டு பிறண்டு திமுகவுக்கு எப்படி ஆதரவு கொடுத்தாங்களோ அதை விட பயங்கரமான உருட்டை உருட்டிட்டு இருக்காப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியா சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட வான் எல்லைக்குள்ள பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய விமானம் உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கின்ற போர் விமானங்கள் அப்படியே சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்தோனேஷியாவோட அதிபர் இருக்கார்ல, அவர் சொல்றாரு இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்கார்ல அவருடைய தீவிர ரசிகன் நான். அவர் இந்திய திருநாட்டுக்காக என்ன நலத்திட்டங்களை பண்ணிட்டு இருக்காரோ அது எல்லாத்தையும் அப்படியே காப்பி அடிச்சு என்னுடைய நாட்டு மக்களுக்கும் நான் செய்ய போறேன் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசி இந்தோனேஷியாவோட மிகச்சிறந்த விருதையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்தோனேஷியாவில் கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் பழமையான ஹிந்து கோவிலை சரி பண்ணுறதுக்கான நிதியை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தர்றேன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலுக்கு வழிபாடு நடத்தவும் போயிருக்காரு. அதுவும் அந்த வழிபாடு நடத்துகிற காட்சிகளை பார்க்கல உண்மையிலேயே அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த காவி உடைய இருக்குது பாருங்க, அதெல்லாம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த காட்சிகளை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மன நிறைவாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாட்டில் எங்கே போனாலும் நம்முடைய பாரத தேசத்தோட கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு அவர் தயங்கிறதே கிடையாது. உண்மையிலேயே மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அதுவும் இந்தோனேஷியா பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு ஹிந்துக்கள் அதிகம் வசித்த, பெரும்பான்மையாக இந்துக்கள் வசித்த ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களோட எண்ணிக்கை ஒரு தீவுக்குள்ள சின்னதாக சுருங்கி போயிருக்கு. அந்த மாதிரி நம்ம பாரத தேசத்துலேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களே போல ராஜாக்கள் நம்முடைய இந்தியாவை ஆண்டா நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகாது. பாரதம் எப்பொழுதும் பாரதமாக கம்பீரமாக இருக்கும். அதற்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை போல ராஜாக்கள் இந்தியாவுக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலையும் தமிழகத்திலையும் ஒரே நேரத்தில் தான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி அரசாங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் டிவிகே விஜய் தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்ததோ அதே விஷயங்கள் தான் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் தொடர்ந்துட்டு இருக்கு. கொலை, கொள்ளை, சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜியோட ஆட்சியில் ரொம்ப கேவலமாக இருந்தது. இங்கே திமுக ஆட்சி எப்படி இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு மட்டமான ஆட்சியை மம்தா பானர்ஜி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபி ஆட்சி அமைஞ்ச உடனே இன்னைக்கு பாருங்க ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. 11 வயசு சின்ன குழந்தைய ஒருத்தவன் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியிருக்கான். அவன் அந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ஓட சுட்டு கொண்டிருக்காங்க, என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி அதிரடி காட்டினா மட்டும்தான் குற்றவாளிகள் பயப்படுவாங்க. அதை விட்டுட்டு ஐயா உங்கள் மீது வழக்கு தொடுக்கிறேன், போஸ்கோ கேஸ் போடுறேன், கோர்ட்டை பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் போனால் இப்போ இருக்க குற்றங்கள் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் கூட இங்கே திமுக ஆட்சி எப்படி இருந்ததோ அதை விட மேலாக அகிலேஷ் யாதவ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கே பார்த்தாலும் ரவுடி, கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, செயினை பறிக்கிறதுன்னு அராஜகமாக இருந்தது. அங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்து யோகி அவர்கள் சிஎம்மாக வந்த உடனே
அப்படியே புல்டவுசரை தூக்குனாரு. எல்லா குற்றங்களும் ஒளிஞ்சுது. எங்கே பார்த்தாலும் என்கவுண்டர் போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தார். எந்த ஜாதி எந்த மதம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. குற்றம் செஞ்சவன் குற்றவாளியாக பார்த்து தீர்த்து கட்டிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் பெருமளவுக்கு குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி தமிழக முதலமைச்சர் விஜயும் துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இங்கே குற்றங்கள் குறையும். ஆனால் இங்கே இருக்கின்ற டிவிக்கு அரசாங்கம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நாங்கள் திமுக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் பண்ணுவோம், இந்துக்களுக்கு எதிராக என்னென்ன வேலைகளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு தொடர்ந்து கேவலமான வேலைகளை பார்த்துட்டு வராங்க. இதெல்லாம் மாற்றி ஆக்கப்பூர்வமான வேலைகளை இந்த அரசாங்கம் பண்ணால் மட்டும்தான் அடுத்து மக்களை சந்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனோட எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.